Hi guys, welcome to my channel முயற்சி பாதை TNPSC. இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில் 7th லெசன் பார்க்கலாம். காலனியத்துவத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம். 1757 ஜூன் 23 அன்னைக்கு வந்து பிளாசி போர் நடக்குது. வங்காள நவாப் சிராஜுத்தௌலாக்கும் பிரிட்டிஷ் தளபதியான ராபர்ட் கிளைவ்க்கும் நடுவில் பிரிட்டிஷ் தான் இந்த போரில் ஜெயிக்கிறாங்க. ஏன்னா சிராஜுத்தௌலாவோட சித்தப்பா மீர் ஜாஃபர் பிரிட்டிஷ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜகத் சேத்துக்களும் பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. மீர் ஜாஃபர் ஹெல்ப் பண்ணதால் மீர் ஜாஃபரையே வந்து அவங்க வந்து அரசராக்குறாங்க. இதுக்காக மீர் ஜாஃபர் பிரிட்டிஷ்க்கு 2,25,00,000 ரூபாவை 1757 1760 இடைப்பட்ட காலகட்டத்தில் கொடுத்துருக்காரு. விவசாயிகள் கிளர்ச்சி 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் ஸ்டார்ட் ஆன கிளர்ச்சி ஆங்கிலேய ஆட்சி முடிவுக்கு வரவிற்கும் வந்து தொடர்ந்துருக்கு. பிராசி இயக்கம் வந்து ஷாஜி ஷரியதுல்லான்றவர் தான் 1818 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 1839 அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட மகன் டூடு மியான் வந்து தலைமை ஏற்கிறாரு. யாரும் வரி செலுத்த வேணாம், நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானதுன்னு சொன்னது யாருன்னா டூடு மியான். 1862 இறந்ததுக்கு அப்புறமா 1870 நோவா மியான்றவர் வந்து இந்த இயக்கத்துக்கு தலைமை ஏற்கிறாரு. அவரால் தான் இந்த இயக்கம் வந்து மறுபடியும் வந்து உயிர் பெறுது. பரசத்தில் வஹாபி கிளர்ச்சி எங்கே நடக்குதுன்னா பரசத்தில் 1827 வந்து நடக்குது. ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக தொடங்கப்பட்டது தான் பரசத்தில் நடந்த வஹாபி கிளர்ச்சி. டீடு மீர்ன்றவர் தான் தலைமை ஏற்கிறாரு. டீடு மீர்ன்றவர் வந்து ஒரு இஸ்லாமிய மத போதகர். அடுத்து நம்ம வந்து பழங்குடியினர் கிளர்ச்சி பார்க்கலாம். கோல் கிளர்ச்சி 1831 32 நடக்குது. ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசாவில் இருக்கிற சோட்டாநாக்பூர் மற்றும் சிங்பூ பகுதியில் நடக்குது. யாரோட தலைமையிலனா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் தலைமையில் நடக்குது. சோட்டாநாக்பூரோட அரசர் வந்து வருவாய் வசூலிக்கிற பணியை யார்கிட்ட கொடுத்துருக்காருன்னா வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க கிட்ட அவங்க அதிக வட்டிக்கு கடன் கொடுத்துருக்காங்க. பழங்குடியினரை வந்து கட்டாயப்படுத்தி அந்த பகுதியிலேருந்து வெளியேற்றிருக்காங்க. இதனால் நடந்தது தான் வந்து கோல் கிளர்ச்சி. சாந்தலர் கிளர்ச்சி இந்தியாவோட கிழக்கு பகுதியில் நடக்குது. குறிப்பாக வந்து எங்கன்னா பீகாரில் இருக்கிற ராஜ்மஹால் மலையை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியை விட்டு மக்களை வந்து வெளியேற்றிருக்காங்க. இதுக்காக நடந்தது தான் வந்து சாந்தலர் கிளர்ச்சி. எப்போ சாந்தலர் கிளர்ச்சி நடந்ததுன்னா 1854 1855 நடந்திருக்கு. சாந்தலர் கிளர்ச்சியில் வந்து இவங்க கொள்ளையடிக்க போகிறப்ப இவங்களோட கொள்ளைக்கூட்ட தலைவனாக யார் இருக்கிறதுனா வந்து பீர் சிங் வந்து இருந்திருக்காரு. இவரோட கொள்ளைக்கூட்ட தலைவன் வந்து 1854 வந்து இருந்தது வந்து பீர் சிங் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து 1855 வந்து சித்து மற்றும் கனு வந்து சாந்தலர் சகோதரர்கள் இதுக்கு வந்து தலைமை ஏற்கிறாங்க. சித்து வந்து அவரோட தலைமையில் 10,000 நபர்கள் வந்து ஆயுதம் ஏந்தி 1855 கிளர்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. கனு வந்து ஒரு கூற்று சொல்லியிருக்காரு, எதிரிகளோட குண்டுகள் எல்லாமே நீராக மாறிடும்ட்டு வந்து கனு வந்து சொல்லியிருக்காரு. சட்டம் என்ன நிறைவேற்றுறாங்கன்னா 1855 சாந்தலர்கள் வசம் இருந்த பகுதியை ஒழுங்குமுறைப்படுத்த சட்டம் வந்து நிறைவேற்றி சாந்தலர் ஃபர்கானான்ற ஒன்று வந்து உருவாக்கம் வந்து பண்ணுறாங்க, ஒரு தனி மண்டலத்தை. அடுத்தது முண்டா கிளர்ச்சி எங்கே நடக்குதுன்னா முண்டா கிளர்ச்சி வந்து ராஞ்சியில் நடக்குது. இது வந்து உலுகுலன் கிளர்ச்சின்ட்டும் வந்து இதை சொல்லுவாங்க. பழங்குடியினர் கிளர்ச்சியிலே வந்து மிக முக்கியமான கிளர்ச்சி எதுனா வந்து முண்டா கிளர்ச்சி. இவங்களோட விவசாய முறை வந்து என்னென்னா வந்து குண்டக்கட்டி, அதாவது கூட்டு சொத்துன்னு வந்து சொல்லுவாங்க. காரணம் வந்து தனி சொத்துரிமை அறிமுகம். நிலம் எல்லாமே வந்து எழுதி வாங்கிக்கிறாங்க. இதுக்காக நடந்தது தான் வந்து முண்டா கிளர்ச்சி. இதோட தலைவர் யாருன்னா பிர்சா முண்டா. அவர் வந்து அவரையே வந்து கடவுளின் தூதர்னு சொல்லிட்டு அறிவிச்சுக்கிறாரு. கலகம் வந்து ஏற்பட்ட நாள் வந்து 1889 கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஏற்படுது. சட்டம் இயற்றுதல் என்ன சட்டம் இயற்றுறாங்கன்னா 1908 வந்து சோட்டாநாக்பூர் குத்தகை சட்டம் வந்து நிறைவேற்றப்படுது. 1857 பெரும் கிளர்ச்சி நடக்குது. முதல் இந்திய சுதந்திர போர். இராணுவ வீரர்களோட ஆயுதம் ஏந்தி படைகளோடு இணைந்து நடந்த ஒரு முதல் மாபெரும் புரட்சி எதுனா 1857 நடந்தது தான். இதுக்கு என்ன காரணம்னா வந்து மேலாதிக்க கொள்கை மற்றும் வாரிசு இழப்பு கொள்கை. மேலாதிக்க கொள்கைனா அவங்கக்கிட்ட நிறைய படை வீரர்கள் இருக்காங்க, நம்மக்கிட்ட கம்மியாக இருக்காங்கன்றதால நம்மளை திறனற்றவர்களாக கருதி அதன் மூலமாக வந்து நிலப்பகுதிகளை இணைச்சிக்கிட்டாங்க. செகண்ட் வந்து வாரிசு இழப்பு கொள்கை. ஆண் வாரிசு இல்லாத அந்த அரசாங்கத்தையும் வந்து அவங்க வந்து இணைச்சிக்கிறாங்க வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக. எதெல்லாம் இணைச்சாங்கன்னா சதாரா, சம்பல்பூர், பஞ்சாபோட சில பகுதி, ஜான்சி மற்றும் நாக்பூர் இதெல்லாம் வந்து வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக இணைச்சிக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த ரீசன் இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றிய தீவிரத்தன்மை இல்லாதது. புதிய என்ஃபீல்டு துப்பாக்கியை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் வந்து பசு மற்றும் பன்றி கொழுப்புலேருந்து வந்து தயாரித்து தான் வந்து மக்கள் வந்து நம்பியிருக்காங்க. அதனால தான் வந்து சிப்பாய்கள் வந்து புரட்சியில் ஈடுபட்டிருக்காங்கன்ட்டு அதையும் ரீசனாக சொல்கிறாங்க. பசு வந்து ஹிந்துக்களை பொறுத்த வரைக்கும் புனிதமானது, முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பன்றி இறைச்சி வந்து தடை செய்யப்பட்ட உணவாக இருந்திருக்கு. மார்ச் 29 அன்னைக்கு மங்கள் பாண்டேன்ற ஒரு சிப்பாய் அவரோட அதிகாரியை வந்து தாக்கியிருக்காரு.
புரட்சி இந்த கழகத்தை ஆரம்பித்தது வந்து மங்கள் பாண்டே. ஆனால் இந்த கழகம் வந்து வெளிப்படையாக உருவான நாள் எதுன்னு பார்த்தா 1857 மே மாதம் 11ஆம் தேதி தான் வந்து உருவாகியிருக்கு. மீரட்லேருந்து டெல்லியில் இருக்கிற செங்கோட்டை வரைக்கும் வந்து குழுவாக வந்து சிப்பாய்கள் வந்து அணிவகுத்து போயிருக்காங்க. மீரட்லேருந்து வந்து டெல்லியில் இருக்கிற செங்கோட்டை வரைக்கும் வந்து ஒரு குழு வந்து சிப்பாய்கள் வந்து அணிவகுத்து போயிருக்காங்க. 1857 புரட்சி நடந்தப்போ யார் அரசராக இருந்ததுன்னா 2ஆம் பகதூர் ஷா இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு முகலாயர். அவருக்கு வந்து ஒரு பட்டம் வந்து இருக்குது. அது என்னென்னா ஷாஹின் ஷாஹி ஹிந்துஸ்தான்றது தான் அவரோட பட்டம். அவர் பதவி ஏற்கிறப்ப கிளர்ச்சியால் பாதிக்கப்படாத பகுதி எதுன்னு பார்த்தா பஞ்சாப் மற்றும் வங்காளம். கிளர்ச்சியாளர்கள் கான்பூர்னா வந்து நானா சாஹிப், லக்னோனா வந்து பேகம் ஹஸ்ரத் மஹால், அதுக்கடுத்தது பிரெய்லினா வந்து கான் பகதூர், மத்திய இந்தியானா வந்து ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். 2ஆம் பகதூர் ஷாவை வந்து எந்த இடத்துக்கு நாடு கடத்தியிருக்காங்கன்னா பர்மாவுக்கு நாடு கடத்தியிருக்காங்க. 1858 நவம்பர் மாதத்தில் தான் வந்து இந்திய அரசு சட்டம் வந்து போடுறாங்க. அப்போ இந்தியாவோட ராணி யாருன்னா விக்டோரியா. இந்திய அரசு செயலாளர் வந்து கேனிங் பிரபு வந்து இருக்காரு. இண்டிகோ கிளர்ச்சி எப்போ நடக்குதுன்னா 1859 1860 வந்து இண்டிகோ கிளர்ச்சி நடக்குது. வங்காளத்தில் நடியா மாவட்டத்தில் நடக்குது. இந்து தேசபக்தன்ற நியூஸ் பேப்பர் வந்து அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கு, மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்த்துருக்கு. நீல் தர்பான்ற நாடகம் இண்டிகோவோட கண்ணாடின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த நாடகத்தை வந்து யார் எழுதுனா தீனபந்து மித்ரான்றவர் எழுதுறாரு. நீல் தர்பான் இண்டிகோவோட கண்ணாடி, அந்த நாடகத்தை எழுதினவர் வந்து தீனபந்து மித்ரான்றவர். அடுத்து தக்கான கலவரம் 1875 தொடங்குது. எப்போனா 1875 மே மாதம் பூனேயில் வந்து சூபான்ற கிராமத்தில் தான் வந்து தொடங்கியிருக்காங்க. 30 கிராமங்களுக்கு அது வந்து பரவி இருக்கு. அதிகமாக வட்டிக்கு வந்து பணம் கொடுக்கறதால வந்து நடந்திருக்கு இது. அதுக்கு அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து நிறுவப்படுது. எப்போனா 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து நிறுவப்படுது. அடுத்து சென்னை வாசிகள் சங்கம் 1852, கிழக்கு இந்திய அமைப்பு 1866, சென்னை மகாஜன சபை 1884, பூனே சர்வஜனிக் சபா 1870, பம்பாய் மாகாண சங்கம் 1885. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஏஓ ஹியூம்ன்றவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு ஐசிஎஸ் ஆஃபீஸர். அதோட ஃபஸ்ட்டு தலைவர் யாருன்னா வந்து WC பானர்ஜி. முதல் கூட்டம் 1885 டிசம்பர் 28ஆம் தேதி நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்குன்னா வந்து பம்பாயில் நடந்திருக்கு. முதல் கூட்டம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பம்பாயில் நடக்கிறதா இல்லை, பூனேயில் நடக்கிறதா தான் இருந்தது. ஆனால் அங்கே கால்ரா நோய் வந்ததால் பம்பாயில் வந்து கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத பாடசாலையில் நடந்திருக்கு. மொத்தம் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து என்னென்னா வந்து சுப்பிரமணிய ஐயர் வந்து முன்மொழிஞ்சிருப்பார். ராயல் கமிஷன்றது வந்து நியமிக்கணுன்றது தான் அது. 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் 22 பேர் வந்து மதராஸ் மாகாணத்தை சேர்ந்தவங்க. இதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ வந்து ஐஎன்சி மாநாடு பற்றி நம்மக்கிட்ட ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. பார்க்காதவங்க போய் இதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வங்க பிரிவினை 1905 வந்து வங்க பிரிவினை நடந்திருக்கு. அக்டோபர் 16 வந்தே மாதரம் பாடல் அப்போ ஃபேமஸாக இருந்திருக்கு. சுதேசி இயக்கத்தப்போ வந்து 4 போக்குகள் வந்து காணப்பட்டிருக்கு. மிதவாத போக்கு, ஆக்கப்பூர்வ சுதேசி, தீவிர தேசியவாதம், புரட்சிகர தேசியவாதம். லால் பால்னு சொல்லுவாங்க. பாலகங்காதர திலகர் மகாராஷ்டிரா, பிபின் சந்திரபால் வந்து வங்காளம், லாலா லஜ்பதி ராய் வந்து பஞ்சாப். லாஸ்ட்டாக வந்து தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் மூமெண்ட் 1916 to 18 வந்து நடந்திருக்கு. 1916 தான் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா அன்னி பெசன்ட் மற்றும் பாலகங்காதர திலகர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணதால் பிரிட்டிஷ் கிட்ட வந்து இது வந்து ஒரு ஹெல்ப்பாக வந்து தன்னாட்சி இயக்கம் ஆரம்பிக்க சொல்லி கேட்பாங்க. லக்னோ ஒப்பந்தம் வந்து 1916. காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் வந்து எப்போ வந்து இணைகிறாங்கன்னா அதுவும் வந்து 1916 தான் இணைகிறாங்க. மாண்டேகு ஜேம்ஸ் வூட் சீர்திருத்த சட்டம் வந்து 1919 வரும். இதோட இந்த லெசன் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.